வணக்கங்க. இந்த வீடியோவில் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மூவ் காம்பனன்ட், ரொட்டேட் காம்பனன்ட், எக்ஸ்ப்ளோடட் வியூ இந்த 3 டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த அசம்பிளியில் பாருங்கள், நான் 2 காம்பனன்ட்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அதாவது 2 பார்ட் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மூவ் காம்பனன்ட். மூவ் காம்பனன்ட் அப்படிங்கிற டூலை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த அசம்பிளியில் நான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்க காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு காம்பனண்ட். சரிங்களா? ஸோ அதை எங்கேயுமே நம்ம மூவ் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நோட் வரும், இந்த செலக்டட் காம்பனண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் இட் cannot be moved அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ நான் இந்த காம்பனண்ட்டை மூவ் பண்ணுறேன். இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ராக். அதாவது ஃப்ரீயாக எந்த இடத்துல வேணாலும் இதை நான் மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு, அதாவது லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக்கை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே மவுஸை ட்ராக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ராக். நெக்ஸ்ட் ஆப்ஷன் அலாங் அசம்பிளி XYZ. சரிங்களா? இது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பார்ட்டை நீங்கள் எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், Z டைரக்ஷனில் மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு இது எக்ஸ் டைரக்ஷன். சரிங்களா? நான் இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ஒய் டைரக்ஷன், நான் இப்படி ஒய் டைரக்ஷனில் மூவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது Z டைரக்ஷனில் மூவ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஆக்சிஸ் இருக்க டைரக்ஷனில் தான் நம்மளால் இதை மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலாங் த என்டிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த எட்ஜ் என்ன டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் மட்டும்தான் என்னால் காம்பனண்ட்டை மூவ் பண்ண முடியும். அந்த எட்ஜை இந்த பார்ட்லேயும் செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த பார்ட்லேயும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜை நான் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், என்னால் இந்த பார்ட்டை இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை டெல்டா XYZ. இது என்ன அப்படின்னா, கரண்ட்டாக இப்போ இருக்க பொசிஷனில் இருந்து எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும், ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும், Z ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும் அப்படிங்கிற வேல்யூவை இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இங்கே 100 கொடுக்குறேன். அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் பொசிஷனில் இருந்து. சரிங்களா? ஒயில் 500 கொடுக்குறேன். இசட்டில் பார்த்தீங்கன்னா -500 கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற வேல்யூக்கோசரம் இந்த பார்ட் மூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2XYZ பொசிஷன். அதாவது இது என்ன அப்படின்னா, ஆரிஜின் இருக்கு இல்லையா, ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த பார்ட் மூவ் ஆகணும் அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் XYZ 3மே 0 0 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஆரிஜினுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ ஆரிஜின்லேருந்து எனக்கு எக்ஸில் 100 mm இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு 100 mm மூவ் ஆயிடுச்சு, அதாவது ஆரிஜினில் இருந்து. இப்போ ஒய் ஆக்சிஸில் நான் -100 mm இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு ஒய் ஆக்சிஸில் -100 mmக்கு மூவ் ஆயிடுச்சு. அதாவது என்னென்னா, எக்ஸ் ஆக்சிஸில் 100 mm இருக்குது, அதே டைம் ஒய் ஆக்சிஸில் -100 mmக்கு இந்த பார்ட் மூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ Z ஆக்சிஸில் நான் 0வே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா Z ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆரிஜினில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மூவ் காம்பனன்ட் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு ரொட்டேட் காம்பனன்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்க காம்பனன்ட் ஃபிக்ஸ்டு, இது எதுவும் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டை ஃப்ரீ ட்ராகில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லெஃப்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணாமல் மவுஸ் அப்படியே ட்ராக் பண்ணணும். சரிங்களா? ஸோ நமக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு அந்த லெஃப்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபவுட் என்டிட்டி. அதாவது ஒரு என்டிட்டியை பொறுத்து அந்த பார்ட் இப்போ நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம்.
சரிங்களா. இப்போ நான் இந்த என்டிட்டியை சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த எட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த எட்ஜை வந்து இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த எட்ஜை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு எனக்கு ஒரு ரொட்டேஷன் கிடைக்கும். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இதை கிளியர் செலெக்ஷன் கொடுத்துட்டு இந்த எட்ஜை சூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த எட்ஜை வந்து ஆக்சிஸாக வச்சு எனக்கு ரொட்டேஷன் கிடைக்கும். சரிங்களா. இதை வந்து நம்ம இந்த பார்ட்டில் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் இந்த எட்ஜை சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த எட்ஜை ஆக்சிஸாக வச்சு எனக்கு நான் ரொட்டேட் பண்ணுறப்போ ஒரு ரொட்டேஷன் கிடைக்கும். இதை வந்து டாப் வியூவில் பாருங்கள். இப்போ நான் இந்த எட்ஜை சூஸ் பண்ணேன்னா இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். சரிங்களா. ஸோ அதை ஆக்சிஸாக வச்சுட்டு நமக்கு ரொட்டேஷன் கிடைக்கும். ஸோ நமக்கு வேணுங்கிற இடத்துல அந்த பார்ட்டை பொசிஷன் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துடணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை டெல்டா XYZ, அதாவது என்னென்னா இப்போ கரண்ட் பொசிஷனில் இருந்து எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை டிகிரி ரொட்டேட் ஆகணும், ஒய் ஆக்சிஸில் எத்தனை டிகிரி ரொட்டேட் ஆகணும், ஜெட் ஆக்சிஸில் எத்தனை டிகிரி ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டு நான் இங்கே அப்ளை கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பார்ட் வந்து ரொட்டேட் ஆயிரும். சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் காம்பனன்ட் டூலோட பர்பஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ் காம்பனன்ட், ரொட்டேட் காம்பனன்ட் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்க காம்பனன்ட் வந்து ஃபிக்ஸ்டுன்னு இருக்குது, ரொட்டேட் பண்ண முடியாது அப்படின்னு வருது. சப்போஸ் இதை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளோட் கொடுக்கணும். ஃப்ளோட் கொடுத்தீங்கன்னா இப்போ இது ஃபிக்ஸ்டு கிடையாது, ஃப்ளோட் ஆகும், எங்கே வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பார்ட்டை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர்டட் வியூ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு அசம்பிளி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அசம்பிளி பாருங்கள். இதில் வந்து இது ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது கீழே இந்த ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக சேர்த்து நான் ஃபஸ்ட்டு பார்ட்டாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவர். சரிங்களா. தேர்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டு. ஃபோர்த் பார்ட் வந்து இந்த நட்டு. சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அசம்பிளி. இப்போ எக்ஸ்ப்ளோர்டட் வியூ அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த அசம்பிளியில் நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர்டட் வியூ கொடுத்துருக்கேன். இப்போ ஜஸ்ட் இந்த அசம்பிளியை எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா நம்மளோட இந்த அசம்பிளியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ்க்கோசரம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிரும். சரிங்களா. இதை நான் ரைட் கிளிக் பண்ணி கொலாப்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஆனதெல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். சரிங்களா. இப்படி எக்ஸ்ப்ளோர்ட் கொலாப்ஸ் ஆகிறப்ப அந்த மேட்டில் எந்த சேஞ்சஸும் வராது. அதாவது நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மேட்டில் வந்து எந்த சேஞ்சஸும் வராது. ஒரு வியூவாக இந்த பார்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது, அது இந்தந்த டைரக்ஷனில் போய் அசம்பிள் ஆகும் அப்படிங்கிறத காமிக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோர்டட் வியூ. இப்போ பாருங்கள் இது எப்படி அசம்பிள் ஆகும் அப்படிங்கிறத ஒரு அனிமேஷனில் பார்க்கலாம். ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீல இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அனிமேட் எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ என்னோட அந்த எக்ஸ்ப்ளோர்டட் வியூவை நான் அனிமேட் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நட்டை ரிமூவ் பண்ணிடுறேன், அப்புறம் போல்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன், அப்புறம் இந்த லிவரை வெளியே எடுத்துட்றேன். சரிங்களா. மறுபடியும் இந்த லிவரை ப்ளேஸ் பண்ணுறேன், போல்ட் போடுறேன், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நட்டை போட்டு அதை லாக் பண்ணிடுறேன். சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்ப்ளோர்டட் வியூவோட அனிமேஷன். சரிங்களா. இப்போ ஒரு அசம்பிளியில் எப்படி எக்ஸ்ப்ளோர்டட் வியூ கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா. இங்கே கான்ஃபிகரேஷன் மேனேஜர் அப்படின்னு இருக்கும், அதாவது ஃபியூச்சர் மேனேஜர், டிசைன் ட்ரீ, ப்ராப்பர்ட்டி மேனேஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா நமக்கு நம்ம அசம்பிளியோட கான்ஃபிகரேஷன் டீட்டெயில் இங்கே இருக்கும். அதை நம்ம இப்படி எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணணும், அதை வந்து நம்ம இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த இடத்துல வந்து நான் கொடுத்துருக்கிற எக்ஸ்ப்ளோர்டட் வியூவோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். சரிங்களா. நான் இப்போ இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போ என்னோட இந்த அசம்பிளியில் எக்ஸ்ப்ளோர்டட் வியூ இல்லை.
இப்படி இங்கே ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீல ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கொலாப்ஸ் அனிமேட் அந்த ஆப்ஷன்லாம் வராது. ஏன்னா இப்போ இந்த அசம்பிளியில் எக்ஸ்ப்ளோர்ட் வியூ இல்லை. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸ்ப்ளோர்ட் வியூ அப்படிங்கிற டூலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல எந்த பார்ட்டை வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ண போகிறேன். அதாவது நம்ம எக்ஸ்ப்ளோர்ட் வியூவோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன? இப்போ இந்த அசம்பிளியை நான் வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த நட்டை நான் ரிலீஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த நட்டு. சரிங்களா? இதை செலக்ட் பண்ணிட்டேன். எந்த டைரெக்ஷனில் இப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி எனக்கு வேணுங்கிற டிஸ்டன்ஸுக்கு நான் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். சரிங்களா? நம்ம இப்படி ரஃபாக இங்கே கொண்டு வரலாம். அப்படி இல்லாட்டி டிஸ்டன்ஸ் வேல்யூவும் இங்கே நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுக்கக்கூடாது, இங்கே வந்து டன் கொடுக்கணும். சரிங்களா? அதாவது நம்ம எக்ஸ்ப்ளோர்ட் வியூவோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை தான் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம டன் தான் கொடுக்கணும். சரிங்களா? இங்கே ஓகே கொடுத்தா இந்த கமெண்ட் வந்து இப்படியே க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நட்டு மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? அதனால் அந்த எக்ஸ்ப்ளோர்ட் வியூ ஸ்டெப்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் இங்கே நம்ம ஓகே கொடுக்கக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ நட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணணும். போல்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுவோம்? இப்போ இந்த இடத்துல நான் போல்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். போல்ட்டை வந்து நான் இப்படி தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த பக்கம் என்னால் ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் நான் இந்த Z டைரக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வெளியே கொண்டு வரேன். சரிங்களா? ஸோ எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அந்த லெஃப்ட் பட்டனை நான் ரிலீஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? டன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த நட்டையும் போல்ட்டையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த லிவரை என்னால் ஃப்ரீயாக வெளியே கொண்டு வர முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த லிவரை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எந்த டைரெக்ஷனில் இந்த லிவரை நான் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் நான் கொண்டு வரலாம், இல்லாட்டி ஒய் ஆக்சிஸ்லேயும் கொண்டு வரலாம். சரிங்களா? நான் இப்போ ஒய் ஆக்சிஸ் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த ஒய் ஆக்சிஸை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி வெளியே கொண்டு வரேன். சரிங்களா? எனக்கு எந்த இடத்துல அந்த லிவர் வேணுமோ அந்த இடத்துல நான் அந்த லெஃப்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணுறேன். சரிங்களா? ரிலீஸ் பண்ணிட்டு இங்கே டன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்ப்ளோர்ட் வியூவோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. அதாவது நட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஸ்டெப்பு இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கேன். தேர்டு ஸ்டெப்பு இந்த லிவரை ரிமூவ் பண்ணிட்டேன். சரிங்களா? இதுதான் என்னோட எக்ஸ்ப்ளோர்ட் வியூ. இப்போ நான் இந்த இடத்துல ஓகே கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இந்த ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீல இந்த இடத்துல இந்த அசம்பிளி இருக்கு இல்லையா? ஸோ இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் கொலாப்ஸ் கொடுத்தேன்னா கொலாப்ஸ் ஆயிரும். இதை வந்து நான் எக்ஸ்ப்ளோர்ட் கொடுத்தேன்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். அனிமேட் கொடுத்தேன்னா அந்த அனிமேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு லிவர் வருது. போல்ட் யூஸ் பண்ணி அந்த லிவரை லாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த நட்டை யூஸ் பண்ணி அந்த போல்ட்டை லாக் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நட்டை ரிமூவ் பண்ணிட்டேன், போல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன், இந்த லிவரை வெளியே கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னோட அனிமேஷன். இப்போ இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் அனிமேட் எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை கொடுக்குறப்ப எனக்கு அனிமேஷன் கிடைக்குது இல்லை? இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேபேக் மோட் நார்மல். சரிங்களா? அதாவது எக்ஸ்ப்ளோர்ட் மட்டும் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா லூப் கொடுத்துட்டு நம்ம ப்ளே கொடுத்தோன்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். மறுபடியும் எக்ஸ்ப்ளோர்டு தான் ஆகும், கொலாப்ஸ் ஆகாது. சரிங்களா? எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சா? மறுபடியும் பாருங்கள் எக்ஸ்ப்ளோர்டு தான் ஆகும். அதே சீக்வன்ஸில் வந்து கொலாப்ஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட் மோடு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும், அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸும் ஆகும். சரிங்களா? இங்கே நம்ம இந்த அனிமேஷனோட ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம், இன்னொன்று ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை பாஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல சேவ் அனிமேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? அனிமேஷனாக வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல எனக்கு தேவையான ஃபார்மேட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா MP4 அப்படிங்கிற ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இங்கே எனக்கு என்ன ரேஷியோ வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக HDTV ஃபார்மேட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை சூஸ் பண்ணிக்கிட்டு எத்தனை ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிற இடத்துல எனக்கு தேவையான ஃப்ரேம்ஸ் பர் செகண்டை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சேவ் கொடுக்குறேன்.
ஸோ இதை ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால வந்து ரீப்ளேஸ் கேட்குது. நான் வேறு ஒரு நேம் இப்போ இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ 1 2 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா, கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே அனிமேஷன் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவும் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, இப்போ இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். அதே ஐக்கானை மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா, செலக்ட் பண்ணிட்டு இங்கே நான் க்ளோஸ் கொடுத்துட்டு வெளியே வரேன். அந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படிங்கிற MP4 ஃபைல் வந்து இருக்கும். அதை ப்ளே பண்ணுனா நம்மளோட அனிமேஷன் வந்து ப்ளே ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் லைன் ஸ்கெட்ச். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வியூ தான் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு. பட்டு அது எங்கேருந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற லைன் ஸ்கெட்ச் வந்து நமக்கு கொடுத்தா தான் ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியும். சரிங்களா, அதனால நம்ம இந்த இடத்துல வந்து லைன் ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் லைன் ஸ்கெட்ச் அப்படிங்கிற டூலை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பார்ட் நட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டோட இந்த எட்ஜையும் இந்த எட்ஜ் இல்லாட்டி இந்த சைடு இருக்க எட்ஜ் நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதையும் நட் இந்த ஃபேஸில் தானே வந்து லாக் ஆகுது. அப்போ இந்த ஹோல்ஸோட இந்த எட்ஜையும் நான் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு எக்ஸ்ப்ளோரர் லைன் ஸ்கெட்ச் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போல்ட்டு. இப்போ நான் போல்ட்டோட இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த ஃப்ரேமில் இருக்க ஹோலோட இந்த எட்ஜை நான் சூஸ் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டு எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு ஒரு லைன் ஸ்கெட்ச் கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா, இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, இந்த எட்ஜையும் இந்த எட்ஜையும் நான் சூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு லைன் ஸ்கெட்ச் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ இதை நான் அப்படியே ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ்கோசரம் எனக்கு இங்கே லைன் ஸ்கெட்ச் இருக்கும். சரிங்களா, இப்போ இதை எடிட் பண்ண முடியுமா அப்படின்னா எடிட் பண்ண முடியும். இங்கே வந்து பாருங்கள், எனக்கு இப்படி லைன் ஸ்கெட்ச் கிடச்சிருக்கு. சரிங்களா, அதாவது இந்த ஹோலோட சென்டரில் இருந்து கொஞ்சம் இப்படி வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் லைன், மறுபடியும் இங்கேருந்து இங்கே சென்டருக்கு எனக்கு ஒரு லைன் ஸ்கெட்ச் கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுக்குறேன். சரிங்களா, அதே மாதிரி இந்த லைனையும் நான் டெலீட் கொடுக்குறேன். இந்த லைனையும் டெலீட் கொடுக்குறேன். சரிங்களா, இங்கே வந்துட்டு இந்த பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட சென்டர் பாயிண்ட் நமக்கு இந்த இடத்துல இருந்தால் நம்ம இங்கே கொடுக்கணும். இல்லாட்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஸ் கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூடட் கட் இருக்குது, அதோட ஸ்கெட்ச் இங்கே இருக்குது. சரிங்களா, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதோட சென்டர் பாயிண்ட்டை நான் எடுக்க போகிறேன். சென்டர் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லைனோட சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே கீழே கொண்டு வரேன். இங்கே நமக்கு ஸ்ட்ரைட்டாக லைன் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த லைன் வந்து என்ன ஆக்சிஸில் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து எனக்கு ஒய் ஆக்சிஸில் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் லைன் வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த லைனோட இந்த பாயிண்ட் வந்து
அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்ப்ளோரர் லைனை வந்து நான் எடிட் பண்ணிட்டேன். எடிட் பண்ணிட்டு இங்கே நான் எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்சு தான். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் லைன் ஸ்கெட்ச் டூலோட பர்பஸ். இப்போ நான் இந்த எக்ஸ்ப்ளோர் லைன் ஸ்கெட்ச் டூல் யூஸ் பண்ணி நான் அந்த லைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே எக்ஸ்ப்ளோர் லைன் ஸ்கெட்ச் இருக்கு இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணால் மறுபடியும் இந்த ஸ்கெட்ச் எடிட்டிலாம் ஆக்டிவ் ஆயிரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம இங்கே வந்து நம்ம க்ளோஸ் கொடுக்கணும். க்ளோஸ் கொடுத்தா இப்போ இந்த என்டிட்டிஸ்லாம் வந்து ஆக்டிவாக இருக்கும். இதில் எது வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு வேண்டாததை செலக்ட் பண்ணி அப்படியே டெலீட் கொடுத்தா டெலீட் ஆயிரும். சரிங்களா? இப்போ நான் இந்த லைனை டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த லைன் வேண்டாம், இதையும் டெலீட் பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுக்கணும். டெலீட் கொடுத்துட்டு இப்போ நான் இந்த எக்ஸிட் ஸ்கெட்சை கொடுக்குறேன்னு வைங்க. எனக்கு பாருங்கள் இந்த 2 லைனும் டெலீட் ஆயிடுச்சு, இந்த லைன் மட்டும் அப்படியே இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த லைனும் டெலீட் பண்ணோம். என்ன பண்ணோம்? மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் லைன் ஸ்கெட்ச்குள்ளார் போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜரை ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ எனக்கு அந்த எக்ஸ்ப்ளோரர் லைன் ஸ்கெட்ச் டெலீட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ்ப்ளோரர் லைன் ஸ்கெட்சை வந்து நான் இந்த மாதிரி தான் கொண்டு வரணுமா அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜரில் இந்த இடத்துல இந்த எக்ஸ்ப்ளோரர் வியூவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்மார்ட் எக்ஸ்ப்ளோரர் லைன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுக்கணும். இப்போ அதை கொடுத்தோன்னா நம்ம எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ப்ளோரர் லைன்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஜஸ்ட் இங்கே நம்ம ஓகே கொடுத்தா போதும். சரிங்களா? இப்போ இது எப்படி நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து எடிட் இன்சர்ட் ஆர் எடிட் எக்ஸ்ப்ளோரர் லைன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட் என்னது நட்டு. சரிங்களா? அதோட எக்ஸ்ப்ளோரர் லைன் தான் வந்து இதை நான் வந்து டீசெலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு போல்ட். சரிங்களா? இதோட எக்ஸ்ப்ளோரர் ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதை வந்து நான் டீசெலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவர். ஸோ இதோட எக்ஸ்ப்ளோரர் ஸ்டெப்பு தான் இது. இந்த இடத்துல இதை நான் டீசெலக்ட் பண்ணுறேன், எனக்கு அந்த லைன் போயிடுச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு மறுபடியும் அந்த டெலீட் பண்ண லைன்ஸ்லாம் வேணும். அதை எப்படி கொண்டு வரது அப்படின்னா இங்கே போயிட்டு இன்சர்ட் ஆர் எடிட் ஸ்மார்ட் எக்ஸ்ப்ளோர் லைன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோரர் பார்ட் இது இந்த நட்டு, அதோட ஸ்டெப்பு இது ஸ்டெப் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் செலக்ட் பண்ணணும். எனக்கு அங்கே லைன் கிரியேட் ஆயிரும். இதே மாதிரி எந்தெந்த இடத்துல நமக்கு லைன் வேணுமோ அந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். சரிங்களா? செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஓகே கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் வியூ டூலோட பர்பஸ். இந்த வீடியோவில் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மூவ் காம்பனண்ட், ரொட்டேட் காம்பனண்ட், எக்ஸ்ப்ளோரர் வியூ இந்த 3 டூல்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டிராயிங்கில் இருக்கக்கூடிய அசம்பிளி டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.